இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவில் அட்சய திருதியை பற்றி ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள விரும்புகிறேன். சமூக ஊடகங்களில் கூறப்படுவது போல பூசைகள் எப்படி செய்ய வேண்டும், எத்துணை முக விளக்கு ஏற்றப்பட வேண்டும், எந்த காலத்தில் பூசிக்க வேண்டும் என்பது போன்ற விளக்கங்கள் இப்பதிவில் இடம்பெறாது. அத்தகைய பதிவுகள் குறித்து நான் கருத்துக்கள் ஏதும் கூற விரும்பவில்லை. அட்சய திருதியை நன்னாளில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். அட்சய திருதியை நன்னாளில் செய்யும் செயல்கள் குறைவில்லாமல் வளரும் என்பது நம்பிக்கை. ஒரு விஷயத்தினை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஊடகங்களில் கூறப்படுகின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்துமே நம்முடைய எந்த சாத்திர நூல்களிலும் கூறப்படாத ஒன்று. சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்துமே பிற்காலத்தில் புகுத்தப்பட்ட ஒன்று. குறிப்பிட்ட சில பிரிவினர் லாபம் அடையும் நோக்கில் உருவாக்கப்பட்டவைகள்தான் இவைகள். உதாரணமாக, அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று எந்த சாத்திர நூல்களிலும் கூறப்படவில்லை. இன்றைய காலகட்டத்தில் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. இவ்வகை மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். அதற்கு பெண்களின் விழிப்புணர்வு மிக மிக அவசியமாகிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, அவர் பங்கையர் கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளருதம்மா. இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் வரிகள். இந்த வரிகள் உணர்த்தும் உண்மைகள் இரண்டு. ஒன்று, மிக உயர்ந்த பொறுப்பை மிக உயர்ந்தவர்களிடம் ஒப்படைப்பது. இங்கு அதற்காக தேர்வு செய்யப்பட்ட நபர் பெண். மற்றொன்று, அறம் வளர வேண்டுமென்றால் அது பெண்களிடம் மட்டுமே உள்ள திறன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவம் என்ற மூட நம்பிக்கைகள் ஒழிந்து அறம் என்ற அற்புத பொருள் குறைவில்லாமல் வளர பெண்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். இயல்பாகவே பெண்களுக்கு தங்க ஆபரணங்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. இது தவறு அல்ல. ஆனால் இந்த பண்பினை தவறாக பயன்படுத்தும் வியாபார கும்பல்களிடம் மாட்டாமல் இருப்பதுதான் மிக முக்கியம். அட்சய திருதியை நன்னாளில் செய்ய வேண்டிய அறம் சார்ந்த விஷயங்கள் ஏராளமாக இருக்கும்போது அதனை விட்டுவிட்டு தவறான பாதையில் பயணிக்க வேண்டாம். நம் சமயத்தில் வினை கொள்கை என்று ஒன்று உண்டு. அதாவது, நல்வினை செய்ய செய்ய அது புண்ணியமாக வளரும். வளர்ந்த புண்ணியங்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் இன்பத்தை வழங்கும். தீவினை செய்ய செய்ய அது பாவமாக வளரும். வளர்ந்த பாவங்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் துன்பத்தை வழங்கும். அனைவருக்குமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதே ஆசை. அவ்வாறு நிகழ புண்ணியங்களை குறைவில்லாமல் வளர்க்க வேண்டியதாகிறது. அட்சய திருதியை நன்னாளில் புண்ணியங்கள் குறைவில்லாமல் வளர்க்கும் நல்வினைகளை செய்வது உத்தமம். நம் நலன் கருதி நமக்கு நாமே செய்கின்ற வினைகள் யாவுமே நல்வினையாக கருதப்பட மாட்டாது. அது புண்ணியத்தையும் வளர்க்காது. பிறர் நலன் பொருட்டு செய்கின்ற செயல்களே நல்வினைகளாக கருதப்படும். அத்தகைய நல்வினைகளை அட்சய திருதியை நன்னாளில் செய்வது மிகவும் சிறப்பு. எனக்கு தெரிந்த சில நல்வினைகளை இங்கே பட்டியலிடுகின்றேன். அவரவர் சக்தி தகுதிக்கு ஏற்ப செயல்படுத்த முயற்சிக்கலாம். பசித்தோருக்கு உணவிடுதல், அதாவது அன்னதானம். விலங்குகள் பறவைகளுக்கு உணவளித்தல். ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு அவர்களின் தேவை அறிந்து உதவுதல். மரம் நட்டு பராமரித்தல். நீர்நிலைகளை தூர்வாருதல். ஆலயங்களை தூய்மை செய்தல்.
சிதிலமடைந்த புராதன ஆலயங்களை புனரமைத்தல், ஊனமுற்றோர் போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுதல், குருவினை நேரில் தேடிச் சென்று கண்டு பணிவிடைகள் செய்தல், அடியார்களுக்கு அமுது படைத்தல், நீர் மற்றும் மோர் பந்தல் அமைத்து வழிப்போக்கர்களின் தாகம் தணித்தல், பெற்றோர்களுக்கு அவர்களின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றுதல், வறுமையில் வாடும் உறவினர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தல், துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுதல், கணவனை இழந்த அல்லது கைவிடப்பட்ட பெண்களின் வாழ்க்கை தரம் உயர உதவுதல், புதிய ஆடைகளை தானமாக வழங்குதல், நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்தல், தங்கத்தை தானமாக வழங்குதல். மேற்கூறியவைகள் மட்டும் என்றில்லை, இதுபோன்று இன்னும் ஏராளமான நற்செயல்கள் உண்டு. அவரவர் வசதி மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதேனும் ஒன்றை செய்தாலே போதுமானது. வினை கொள்கைகளில் நம்பிக்கையற்றவர்கள் எச்செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பதே நல்வினைதான். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தங்கத்தை வாங்குவது என்ற செயலை மட்டும் செய்வது பொருத்தமாக இருக்காது. இனி வரும் காலங்களில் நகைக்கடைகளில் கூட்டம் குறைய வேண்டும், நல்வினைகளில் நாட்டம் கூட வேண்டும். இப்பாதக செயல்களை உணர்ந்த இறைவன் நம்மை தீவினையிலிருந்து மீட்கும் பொருட்டு கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, லாக்டவுன் மூலமாக நகைக்கடைகளை மூடச் செய்து நமக்கு உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறான். அட்சய திருதியை நன்னாளில் செய்கின்ற செயல்கள் பன்மடங்காக குறைவில்லாமல் வளரும் என்ற நம்பிக்கை உடையவரா நீங்கள்? அப்படியென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புண்ணியங்களை குறைவில்லாமல் வளரச் செய்கின்ற நல்வினைகளை அதிகமாக செய்யுங்கள். அட்சய திருதியை நன்னாளில் அறச்செயல்களை நிறைய செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். இதை விடுத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற ஆதாரமற்ற கவர்ச்சி செய்திகளை உண்மை என நம்பி வழங்கப்பட்ட வாய்ப்பை வீணாக்க வேண்டாம். சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் தந்து சங்கடங்களுக்கு உள்ளாக வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். அறம் வளர்த்தால் நம் வாழ்க்கையின் தரம் தானே உயரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.